வணக்கம் நண்பர்களே. ஆணவ படுகொலை என்று கருதப்படுகிற திருநெல்வேலியில் நடந்த இரு சமூகத்தை சேர்ந்தவர்களிடையே இருந்த பகை காரணமாக ஒரு இளைஞர் கொல்லப்படுகிறார். இது ஆணவ படுகொலையாக பதியப்படுகிறது, வழக்கு பதியப்படுகிறது. அது பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது, விவாதங்களை ஏற்படுத்துகிறது. சமூக நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சமூக நீதி அதிகம் நிலவுகிற மாநிலமாக கருதப்படுகிற தமிழ்நாட்டில் இது போன்ற சாதிய பின்னணி கொண்ட ஆணவ படுகொலைகள் எப்படி நிகழ்ந்தது என்பது தெரியாமல் எல்லோரும் விழிக்கிறார்கள். இந்த இடத்தில் செக்யுலர் சோசியல் ஜஸ்டிஸ் என்று தனது கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்றாக வைத்திருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். யார்? தாவேக்க நடிகர் விஜய். ஏன் அவரையே டார்கெட் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் தான் உடனே முதலமைச்சராகனு வர்றாரு. அப்போ தடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சமூக நீதி, செக்யுலர் சோசியல் ஜஸ்டிஸ் பேசிய தன் கட்சியின் கொள்கையில் வைத்திருக்கிற விஜய் ஏன் ஒரு கண்டிப்பு குரல் கூட கொடுக்கவில்லை? ஒருவேளை இதை கண்டித்து ஒரு குரல் கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய வெறுப்பை நாம் சம்பாதித்து விடுவோமோ? அதுவும் அவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் தென் மாவட்டங்கள். இந்த இடத்தில் நம்மளுடைய வாக்கு வங்கி சரியுமோ, சரியாக நம்ம எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டோம்னா இதாகுமோ அப்படின்னு தயங்குறாரு அப்படின்னு தான் பொதுவாக பேச்சு. ஆனால் நடிகர் விஜய் சாதிய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று நான் நம்புகிறேன். காரணம், அவருடைய ரசிகர்கள் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல. இருப்பினும் வாக்கு வங்கி அரசியல் என்று வரும்பொழுது இந்த சாதிய இதெல்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினச்சி யாரோ அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கொடுத்தாங்களா, இல்லை அவரை கைட் பண்ணிகிட்டு இருக்க அதிபுத்திசாலிகளான அரசியல்வாதிகள் கொடுத்தாங்களான்னு தெரியலை. ஆனால் ஆணவ படுகொலைக்கு விஜய் குரல் கொடுக்காதவருடைய காரணம், அவர் சாதியை அடிப்படையாக வைத்து வாக்குகளை இழந்து விடுவோம் என்பது இருக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உண்மை என்றால் அவர் உடனடியாக அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். இந்த பதிவாகிற நேரம் வரை 5 ஆகஸ்ட் இந்த பதிவாகும் வரை அவர் ஆணவ படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதன் பின்னணி இதுவாகத்தான் இருக்கும் என்று எல்லாராலும் யூகிக்கப்படுகிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.